இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அந்த பிசுபிசுப்பு வளவளப்புலாம் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையலுக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான சமையலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம், எப்படி செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டு பிசுபிசுப்பு இல்லாமல் அந்த வழவழப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போகிறதுக்கு தான் இப்போ நம்ம வணக்கிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு 1 டம்ளர் துவரம்பருப்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து 1 தக்காளி கட் பண்ணது, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். அது கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இது வந்து ஒரு 4 விசில் விட்டு பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேக வச்சுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு இப்போ பாருங்கள், அந்த நூல் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த வளவளப்பு தன்மை தெரியல. ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம அப்படியே வணக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 25 கிராம் புளி வந்து நல்லா சுடு தண்ணியில், ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் வேணாம், ஒரு நார்மல் வார்ம் வாட்டர், அதாவது நார்மல் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணீரில் வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்காங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அப்புறம் மிளகாய் தூள். இது வந்து சாம்பார் பொடி. வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் பொடி உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்த்து உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் பார்த்திங்க அப்படின்னா 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சாம்பார் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்துடலாம். அதுக்குள்ளேயும் இப்போ நம்ம பருப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி கரைசல், அதை எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். கொதி வந்த வெண்டைக்காய் எடுத்து நம்ம இப்போ இது பருப்போடு கலந்துடலாம். இப்போ வந்து தாளிச்சு இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு
கடுகு, வெந்தயம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெந்தயம் இருந்தால் போதும். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதெல்லாமே நல்லா வணக்கிடுங்க. நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 4 வெந்தயம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, ஏன்னா கசப்பு தன்மை ஏறிடும் குழம்புல. ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 வெந்தயம் போதுமான அளவு. நல்லா செவக்க வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பருப்போடு எடுத்து வெண்டைக்காய் ஊற்றினோம் இல்லையா, அதில் எல்லாமே தாளிச்சதை எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பில் வச்சு கொதி வரணும். நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் சாம்பார். சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி.